பிடிஎன் சினிமா உங்களை அன்புடன் வரவேற்கிறது. இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது, நடிகை குஷ்பு அவர்கள் கேப்டன் விஜயகாந்த் அவருடன் இணைந்து நடித்த திரைப்படங்கள் வெற்றியை கொடுத்ததா தோல்வியை கொடுத்ததா என்று தான் பார்க்க போகிறோம். கேப்டன் விஜயகாந்துடன் இணைந்து நடித்த நடிகை வரிசை பட்டியலை தான் நம்ம இந்த வாரம் பார்த்துட்டு வரோம். அதில் குறிப்பாக நடிகை குஷ்பு அவர்கள் கேப்டனுடன் நடித்த திரைப்படங்கள், எந்தெந்த திரைப்படங்கள் வெற்றி தோல்வி என்று தான் நம்ம வரிசையாக பார்க்க போகிறோம். இந்த வீடியோவில் வாங்க. முதல் திரைப்படம் என்கிட்டே மோதாதே. சுந்தரராஜன் இயக்கத்தில் வெளிவந்த இந்த திரைப்படத்தில் குஷ்பு, சோபனா மற்றும் பலர் இந்த திரைப்படத்தில் நடிச்சிருப்பாங்க. இந்த திரைப்படத்தில் இளையராஜா அவர்கள் இசையமைத்திருப்பார். இந்த திரைப்படத்தில் நடிகை குஷ்பு அவர்கள் இரண்டாவது கதாபாத்திரத்தில் தான் நடிச்சிருப்பாங்க. கேப்டன் விஜயகாந்த் அவரோட முறப்பொண்ணாக. கேப்டன் சோபனாவை தான் லவ் பண்ணுறாப்புல. சோபனாவை லவ் பண்ணாலும் ஆனால் கேப்டன் விஜயகாந்த் அவர்களுக்கு குஷ்பு நல்ல ஒரு பொருத்தமான ஒரு ஜோடியாக தான் இருக்கும். இந்த திரைப்படம் திரையரங்கில் 100 நாள் ஓடி பாட்டு, ஃபைட்டு எல்லாமே மிக அருமையாக உள்ள திரைப்படம். என்கிட்டே மோதாதே நல்ல ஒரு வெற்றி திரைப்படம். பாக்ஸ் ஆஃப் வசூலும் நல்ல கொடுத்த திரைப்படம். திரையரங்கரும் மற்றும் ரசிகர் மத்தியிலும் ஒரு நல்ல வரவேற்பு கிடைத்த என்கிட்டே மோதாதே கேப்டன் விஜயகாந்த் மற்றும் சோபனா, குஷ்பு இணைந்து நடித்த இந்த திரைப்படங்களை பார்த்தீங்கன்னா, குஷ்பு அவர்களுக்கு இரண்டாவது கதாபாத்திரம் கொடுத்திருந்தாலும் மிக அருமையாக குஷ்பு அவர் இந்த திரைப்படத்தில் நடிச்சிருப்பாங்க. இந்த திரைப்படம் ஒரு வெற்றி திரைப்படமாக தான் அமைந்தது. இரண்டாவது திரைப்படமாக கருப்பு நிலா. இந்த திரைப்படம் அரவிந்த்ராஜன் இயக்கத்தில் வெளிவந்தது. தேவா இசையமைத்திருப்பார். கேப்டன் விஜயகாந்த், ரஞ்சிதா, குஷ்பு போன்ற பலர் இந்த திரைப்படத்தில் நடிச்சிருப்பாங்க. இந்த திரைப்படத்திலும் நடிகை குஷ்பு அவர்கள் இரண்டாவது கதாபாத்திரத்தில் நடிச்சிருப்பாங்க. கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் ரஞ்சிதா அவங்கள லவ் பண்ணுவாங்க. இருந்தாலும் அவங்க வேறவங்கள கல்யாணம் பண்ணிட்டு போயிடுவாங்க. இந்த திரைப்படத்தில் குஷ்பு, கேப்டன் விஜயகாந்த் அவர்களுக்கும் பாடலும் மிக அருமையாக உள்ள ஒரு திரைப்படம். இந்த திரைப்படம் 125 நாள் திரையரங்கில் ஓடி மிகப்பெரிய ஒரு வெற்றி திரைப்படமாக அமைந்தது. பாக்ஸ் ஆஃப் வசூலும் நல்லா கொடுத்த ஒரு திரைப்படம். இந்த திரைப்படத்தில் தான் கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் ரோப் இல்லாமல் அந்த ஹெலிபேடில் தொங்கிட்டு வர சீனை பார்த்தீங்கன்னா, கிளைமேக்ஸில் மிக அருமையாக கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் காலிவுட் ரேஞ்சில் அற்புதமாக எடுக்கப்பட்ட கருப்பு நீலா திரைப்படம். ரோப்பு டூப்பு எதுவுமே இல்லாமல் கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் நடித்து மிகப்பெரிய ஒரு பிளாக் பாஸ்டர் வெற்றி கொடுத்த கருப்பு நீலா திரைப்படம். பாட்டு எல்லாம் இன்றும் பேசப்படும் அளவுக்கு நம்ம ஊர் தோட்டத்தில் ரோசாப்பூ பூத்திருக்கு தலைவனுக்கு இன்றும் பட்டி தொட்டியெல்லாம் ஒழித்து கொண்டு இருக்கிறது கேப்டன் விஜயகாந்த் அவர்களின் கருப்பு நிலா. இந்த திரைப்படம் ஒரு வெற்றி திரைப்படம். அடுத்த திரைப்படமாக வீரம் விளைஞ்ச மண்ணு. கஸ்தூரி ராஜா இயக்கத்தில் வெளிவந்த இந்த திரைப்படத்திற்கு தேவா அவர்கள் இசையமைத்திருப்பார். கேப்டன் விஜயகாந்த் மற்றும் ரோஜா, குஷ்பு, கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் இரட்டை வேடத்தில் நடித்திருப்பாங்க. தந்தை மகன் என இரு கேரக்டரில் நடிச்சிருந்தாலும் தந்தை கேரக்டருக்கு ஜோடியாகத்தான் குஷ்பு அவர்கள் நடிச்சிருப்பாங்க. மகனுக்கு ஜோடியாக ரோஜா நடிச்சிருப்பாங்க. இந்த திரைப்படத்தை பொறுத்த வரைக்குமே நல்ல அருமையான ஒரு திரைப்படம். இந்த திரைப்படத்தில் தந்தை மகனுக்குள்ள ஒரு போராட்டம் தான் மிக அருமையாக கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் நடிச்சிருப்பார். இந்த திரைப்படம் பார்த்தீங்கன்னா 100 நாள் திரையரங்கில் ஓடி நல்ல ஒரு வெற்றி திரைப்படமாக தான் இருந்தது. பாக்ஸ் ஆஃபீஸ்லையும் நல்ல ஒரு வசூல் கொடுத்த திரைப்படம் தான். சிலர் சொல்லுவாங்க வீரவளைஞ்ச மண்ணு சரியாக போகல தோல்விம்பாங்க. இந்த திரைப்படம் வசூல் ரீதியாக எந்த ஒரு திரைப்படமும் கேப்டன் விஜயகாந்த் அவர்களுக்கு பாக்ஸ் ஆஃபீஸில் தோல்வியை கொடுக்காது. வசூலை கொஞ்சம் அள்ளி தான் கொடுக்கும். படம் 100 நாள் போனாலும் போகாட்டாலும் வசூல் அதிகமாக கொடுத்த திரைப்படங்களில் வீரமளைஞ்ச மண்ணு, குஷ்பு இணைந்து நடித்த இந்த திரைப்படமும் ஒரு திரைப்படம் தான். அடுத்த திரைப்படமாக சிம்மாசனம் 2000 ஆண்டு வெளிவந்தது. ஈஸ்வரன் இயக்கத்தில் S.A. ராஜ்குமார் அவர்கள் இசையமைத்திருப்பார். கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் முதலில் 3 வேடத்தில் நடித்த திரைப்படம் இந்த திரைப்படத்தில் தான். இந்த திரைப்படத்தில் நடிகை குஷ்பு, அம்பிகா போன்ற பலர் நடிச்சிருப்பாங்க. கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் தந்தை, அண்ணன், தம்பி என இரு கேரக்டர் இருந்தாலும் இருவருக்கும் வாக்குவாதங்கள் நடக்கும். மிக அருமையான ஒரு திரைப்படம் தான். எதிர்பார்த்த அளவுக்கு இந்த திரைப்படம் சரியாக போகலை. சிம்மாசனம் பாட்டு, ஃபைட்டு எல்லாமே மிக அருமையாக அமைந்த சிம்மாசனம். தந்தை கேரக்டரில் இருக்கும் அவங்க பார்த்தீங்கன்னா மறந்துடுவாங்க. விஜய் ஜோடியாக கொடுத்துருப்பாங்க. இதில் கேப்டன் அண்ணன் அவர்களுக்கு ஜோடியாக குஷ்பு நடிச்சிருப்பாங்க. தம்பிக்கு ஜோடி 2 ஜோடி இருக்கும். மிக அருமையாக ஒரு கலக்கலான ஒரு திரைப்படம். இந்த திரைப்படத்தை பொறுத்த வரைக்குமே கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் 3 வேடத்தில் நடித்த திரைப்படம். ரசிகர் மத்தியிலும் மற்ற எல்லார் மத்தியிலுமே மிகப்பெரிய ஒரு எதிர்பார்ப்பு இருந்தது. ஆனால் இந்த திரைப்படம் சரியாக போல 50 நாள் தான் ஓடி ஒரு ஃப்ளாப் திரைப்படமாக அமைந்தது. ஓகே ஃப்ரெண்ட், நமது கேப்டன் விஜயகாந்த் அவருடன் நடிகை குஷ்பு அவர்கள் இணைந்து நடித்த திரைப்படங்கள் வெற்றியை கொடுத்ததா தோல்வியை கொடுத்ததா நம்ம பார்த்தோம். 3-4 திரைப்படங்கள் நடிச்சிருக்கிறாங்க. இந்த 4 திரைப்படமே நல்ல திரைப்படம் தான், சிறந்த திரைப்படம். சிம்மாசனம் திரைப்படம் தான் கொஞ்சம் ஆவரேஜான திரைப்படம்.
ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நமது கேப்டனுடன் குஷ்பு இணைந்து நடித்த திரைப்படங்களை பார்த்தோம். இதுபோல் மற்ற நடிகைகள் திரைப்படங்களை எந்தெந்த நடிகைகள் போடலாம்னு சொல்லி கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள், பெல் பட்டனை இது பண்ணுங்கள். நெக்ஸ்ட் ஒரு வீடியோவில் பார்க்கலாம். கேப்டன் விஜயகாந்த் அவர்களுடன் குஷ்பு இணைந்து நடித்த திரைப்படங்களை